ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலே சூப்பராக ஒரு புரிதலுக்கான ஒரு வீடியோ பார்த்துடலாமா? என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து கோயிலேருந்து சாப்பாடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு கமெண்ட்ஸ் தான். அதில் நிறைய கொஞ்சம் எச்ஐஸ் கடந்து கத்திட்டு இருக்கோம். அது பழக்கப்பட்ட ஒன்று தான். ஸோ அதனால அந்த எச்சைங்களை நம்ம விட்டுறலாம். ஆனால் கொஞ்சம் நாகரிக கோமாளிங்கிற பேரில் கொஞ்சம் ஒரு கூட்டம் இருக்கும், சரியா? அந்த நாகரிக கோமாளிக கூட்டத்துக்கு இந்த தப்பா தெரியக்கூடிய பெரிய விஷயம் எல்லாம் அந்த நாய்களுக்கு சாதாரணம், ஓகேவா? சாதாரண விஷயம் எல்லாம் இந்த உலகத்துல ஏதோ பெரிய தப்பு மாதிரி. நான் கோயில்ல போய் சாப்பிடுறேன், சாப்பிட்டு மிச்சம் வச்ச சோறோ இல்லைன்னா இன்னொரு இலையிலயோ நான் எங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரேன், சரியா? அத குடுக்குற அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, வாங்கிட்டு வர எனக்கும் பிரச்சனை இல்லை. உங்களை மாதிரி நாகரிக கோமாளிகளுக்கு ஏன் இருக்க முடியல? என்ன சொல்லியிருக்கு பாருங்க. அசிங்கமா இல்லையா இப்படி சாப்பாடு பேக் பண்ணிட்டு போக இதை கேட்டா அசிங்கமா பேசுற? நீ ஏன் அதை கேட்க போற? கேட்டா அப்படிதான் பேசுவேன். உன் வீட்டுல வந்து கொள்ளை அடிச்சனா? இல்ல உன் வீட்டுல உள்ள யாரையாவது நான் தப்பா பேசுறேன்னா? இல்ல உன் வீட்டுல வந்து கொலை பண்ணனா? இல்ல உன் வீட்டுக்குள்ள வந்து நான் ஏறி சாடினா அப்படின்னா என்ன தப்பு பண்ணேன்? இல்ல நீ ஒரு கோயில் நடத்தி உன் செலவுல நீ சோறு போட்டு அந்த கோயில்ல வந்து நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேனா? அப்புறம் ஏன் நீ கேட்க போற? சரியா? அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, நீ எல்லாம் ஒரு டீச்சர், உங்ககிட்ட படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கு? என்கிட்ட படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் நல்லா தான் இருக்கும், சரியா? நீ எல்லாம் எந்த டீச்சர் கிட்ட படிச்சுட்டு வந்தா இப்படி பேசுறதுக்கு? ஏதோ இப்படி பேசுறவங்க எல்லாம் நீங்க எல்லாம் நல்ல டீச்சர் கிட்ட படிச்சுட்டு வந்தது மாதிரியும் நீங்க எல்லாம் இப்படி பேசுறீங்கல்ல. அப்போ எனக்கு சுத்தமா இந்த லாஜிக்லாம் எனக்கு புரியவே இல்லை, ஓகேவா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.